விஜயாவும் மனோஜும் மீனாவுடைய நகையை நாங்கள் தான் எடுத்தோம் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் அண்ணாமலை வந்து மனோஜை சும்மா மாதிரியாக அடியை கட்டி வெளுத்து வாங்கிட்டாங்க. வெளுத்ததுக்கப்புறம் விஜயா தடுக்கிறாங்க. அப்படிலாம் அடிக்காதீங்க, ஏதோ தெரியாமல் செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் அண்ணாமலைக்கு கோபம் பயங்கரமாக வருது. கோவப்பட்டுக்கிட்டேவும் விஜயாவையும் வைகிறாங்க. நீ வாயை மூடிட்டு போயிடு ஒழுங்கு மரியாதையா, இல்லை அப்படின்னா என்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு உக்காந்துருக்க போகிற, நீ போயிடு விஜயா அப்படின்றாங்க. சும்மா நீங்கள் அடிக்காதீங்க, சும்மா சும்மா ஏன் அவனை அடிக்கிறீங்க, ஏதோ தெரியாமல் பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுச்சு அதனால தானே அப்படி பண்ணிட்டியான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு விஜயா இருக்கிறாங்க. உடனே அண்ணாமலை வந்துட்டு, நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க நீ இருக்கிற வீட்டில் இருக்கிற ஆளுகளை ஒவ்வொருத்தவங்களையும் நீ இழந்துக்கிட்டு தான் இருப்ப. எனக்கு உன்னை பார்த்தாலே பயமாக இருக்குது விஜயா. ஏன்னா நீ உன் மகனுக்காவண்டி என்னைய கூட என்ன வேணாலும் செய்ய தயாராக இருப்ப. நான் என்னை கொன்னாலும் கொன்றுவ. என்கிட்ட நீ உனக்கிட்ட பழகுறதே எனக்கு பயமாக இருக்குது. நீ வந்தாலே எனக்கு இனிமே இதே தானே மைண்ட் செட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க. உடனே விஜயா வந்துட்டு, நான் அப்படிலாம் கிடையாது, என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்காங்க. பிறகு என்ன, உன் மகனுக்காண்டி என்னை கொல்ல தயாராக தானே இருப்ப. அவன் இந்த மாதிரி செய்வான்னு தெரிஞ்சாலும் ஆமாம் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு என்னைய கொல்ல கூட தயாராக இருப்பில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனே விஜயாவுக்கு ஒரு பயம் வந்துடுது. இல்லை நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன், என்னை ஏன் அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு. இப்போ செஞ்சிருக்கில்ல தப்பு, இதுவே பெரிய தப்பு இல்லையா, எப்படியே சின்ன மருமக நகையை எடுத்து நீ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னோன்னே, இல்லை நான் ஏதோ ஒரு இதில் இவன் வந்து பிஸ்னஸில் லாஸுன்னு சொன்னோடனே ஒரு வீட்டில் சும்மா தானே கிடக்கு அந்த நகை, அதனால் எடுத்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விஜயா. சும்மா கிடக்குன்னா நீ கையில் காலத்தில் போட்டிருக்கில்ல, அதை எடுத்து கொடுக்க வேண்டியதானே, அது எதுக்கு இன்னொரு மருமக செயினும் இதை எடுத்து நீ கொடுத்து இப்படி மாற்றி வச்சுருக்கீங்க. நீ கொடுத்து மாற்றினது கூட பரவாயில்ல, ஆனால் அதையும் நீ கவுரிங்கில் வாங்கி வச்சுட்டு எங்கள் அம்மாவையும் மீனாவுடைய அவங்க அம்மாவையும் எப்படிலாம் பேசுன நீயே, தரக்குறைவாக பேசி எவ்வளோலாம் அசிங்கப்படுத்தின, அது உனக்கு தோணலையா, அப்போ கூட நீ என்கிட்ட சொல்லணும்னு தோணலையா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாங்க. கேட்ட உடனேவும் விஜயா வந்துட்டு மலிபிக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே நம்ம மனோஜ் வந்துட்டு, இல்லைப்பா அம்மா வந்துட்டு நகையை வைக்க தான் சொன்னாங்க, நான் தான் விற்றுட்டேன், எனக்கு காசு அதில் பத்தலை அதனால் விற்றுட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ வாயை மூடுறா, நீ வாயை மூடிட்டு கம்முன்னு நில்லு, நீயே என்கிட்ட அடி வாங்கி செத்து போயிடாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை வந்து முத்துக்கிட்ட, முத்து என்னடா பண்ணலாம் அவங்கள அப்படி சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனேவும் முத்து வந்து, என் நகை எங்கடா, என் நகைக்கு பதிலை சொல்லுடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நகையை விற்றுட்டு அப்படிங்க, நீ என்னென்னலாம் ஆடுனீங்க, எப்படிலாம் போய் சொன்னீங்க, மீனாவெல்லாம் எவ்வளோ அசிங்கப்படுத்துனீங்க, நீ எவ்வளோ பேச்சு பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து நம்ம மனோஜை அடிக்க வர்றாங்க. அடித்த உடனே ரோகிணி வந்து தடுக்கிறாங்க. என்ன சும்மா ஆளாளுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அவரை, ஏதோ தெரியாமல் பிஸ்னஸில் லாஸுன்ட்டு நினச்சி அவர் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. ஏன் மீனா, நீங்கள் மாலைலாம் கட்டுனீங்களே அதில் உங்கள் பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுச்சில்ல, அப்போ அதெல்லாம் என்ன பண்ணீங்க, அப்போல்லாம் என்ன பண்ணீங்க, நீங்கள் யார்கிட்ட இது பண்ணீங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. உடனே மீனா வந்து, நாங்கள் ஒன்றும் யார் நகையும் எடுத்து விற்கலை, திருடவும் கிடையாது, நாங்கள் அப்படி இருந்தோம் அந்த காசை வாங்குறதுக்கு நாங்கள் போராடி நாங்கள் உழைச்ச காசு வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் போராடி தான் வாங்கினோம். நாங்கள் ஒன்றும் மற்றவங்க மாதிரி நாங்கள் நகையை திருடலை, அதுவும் மற்றவங்க நகையை திருடி தான் என் கடனை அடைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்டுறாங்க. கேட்ட உடனே நம்ம விஜயா வந்துட்டு, ஏய் என்னடி மரியாதை இல்லாமல் பேச ஆரம்பிக்கிற, உன் நகையை பற்றி என்ன, உன் நகையை எடுத்துட்டாங்கன்ட்டு ஒரு இதில் பேசிக்கிட்டு கிடக்குறியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் முத்து வந்து கேட்குறாங்க, என்ன சொல்கிறீங்க, என்ன புரியலை எனக்கு ஒன்றா, இன்னொருக்கா சொல்லுங்கள் அப்படிங்க.
அது ஏதோ என் பிஸ்னஸ் லாஸில் எடுத்துட்டோம், அதுக்குன்னு என்ன ஆளாளுக்கு கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? இப்போ என்ன நாங்கள் செஞ்சது ஒன்றும் தப்பு கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் மனோஜும் ஆமாம் நாங்கள் எடுத்தது தப்பு கிடையாது, பிஸ்னஸில் லாஸ் ஆயிடுச்சு, வீட்டில் சும்மா நகை இருக்குது, அது அப்படி அதனால் நாங்கள் எடுத்துட்டு பிஸ்னஸில் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிஸ்னஸில் லாபம் வந்தால் ஏன் நாங்கள் வீட்டுக்குன்னு செலவு பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்குறாங்க. உடனேவும் எல்லாரும் என்னது இது, நகையை எடுத்தது கூட விட்டுறலாம் போல், நகையை எடுத்து மாற்றி வேற கவுரிங்காக கொடுத்தாங்க, இதெல்லாம் திருடி விற்றதை இது என்ன பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு எல்லாம் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க.